வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 6. ரொம்ப ஒரு ஹோல்சமான எபிசோடுன்னு சொல்லலாம். ஸோ கேமில் வந்து எல்லா எலியோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸுமே ஒன்றா சேர்த்து ஒரு எபிசோடாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க, உண்மையிலே சூப்பராக ஹார்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. அண்ட் கடைசி சீன்லாம் நம்ம ஜோயல் எலி போட்டு நடிச்சிருக்காங்க தான் நான் சொல்வேன். அல்டிமேட்டாக இருந்துச்சு. டைம் தான் செக் பண்ணி பாருங்க, ஏன்னா இந்த சீசனில் வர போகிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடாக இது இருக்கலாம். எபிசோட பார்த்து அவங்க தோசைக்கில் காமிப்பாருங்க. பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் ஷாட்டே 1983 தான் ஆரம்பிக்குது. ரொம்பவே ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஜோயல் அண்ட் டாமி இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்களா இருக்காங்க. ஜோயல் பாசிபிளி லைக் ஒரு 15-16 வயசுக்குள்ள இருப்பாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்ப நம்ம எலிக்கு என்ன வயசு இருக்கோ அந்த வயசு தான் இருக்கு. ஸோ அந்த சமயத்துல டாமி வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் விஷயத்துக்குள்ள மாட்டியிருக்கேன், அந்த பள்ளியை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பாக்காக அங்க காத்துட்டு இருப்பாரு. பார்த்தா அவங்க அப்பா ஒரு போலீஸ். அவங்க அப்பா அப்ஜூசிவ்லாம் கிடையாது, பட் ஏதாவது தப்பு செஞ்சா கண்டிக்கக்கூடிய ஒரு ஆளு. டாமி என்ன அடிச்சு வெளுத்து வாங்க போறாரு அப்படின்னு சொல்ல, அதை நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஜோயல் அப்பவே அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாரு. ஸோ ஜோயல் ஃபேமிலின்னு ஒரு விஷயம் வந்துச்சுனாலே போதும் இறங்கி சம்பவம் செய்யக்கூடியவர். அந்த வகையில் இப்போ தன்னுடைய தம்பிக்கான அடியா வருவாங்க ரெடியா இருக்கு. அந்த சமயத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டா அவருடைய அப்பா, இந்த மதாடா சின்ன வயசுலயே நான் வந்து தப்பு செஞ்சுட்டு இருந்தேன், உங்க தாத்தா பொழுக்குன்னு விட்டார் பாரு, கடவாய் கழண்டு வந்துருச்சு, 2 மாசம் பேசவே இல்லையே, பட் அந்த மாதிரி நான் உங்களை அடிக்க மாட்டேன், ஏன்னா அவரோட நான் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்ன முழுசா திருத்திக்க முடியாதுல, நான் இப்படி இருக்கிறத பார்த்து நீ இன்னும் என்னை விட பெட்டரா இருக்கணும் அப்படின்னு எமோஷனலா அந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த ஒரு விஷயத்தை கடத்திட்டு கொண்டு போயிருப்பேன். இதை தான் டெக்னிக்கலா ஜோயிலுமே ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இப்போ ஜோயிலோட பெர்ஸ்பெக்டிவே நம்ம கிட்ட கம்ப்ளீட்டா மாறிடுச்சுங்க. சின்ன வயசுல அவங்க அப்பா கொடுத்த அந்த அட்வைஸ், ஐ மீன் அப்பாவா ஒருத்தனை பாதுகாக்கிறது தான் அவங்க அப்பாவோட வேலைன்னு, நான் இன்னும் பெட்டரா இருக்கணும்னு சொல்லி ஜோயல் டெக்னிக்கலா எலியை காப்பாத்துறதுக்கு அத்தனை பேர் போட்டு தள்ளியிருக்காரு. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எலியுமே அப்பாவா போறான், ஐ மீன் டெக்னிக்கலா அம்மாவா, பட் ஸ்டில் எலியுமே அடுத்த அப்பா ஆகிற அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அவளுடைய குழந்தைய ஜோயல் மாதிரி வளர்க்காம என்ன பெட்டரா ஓப்பன் மைண்டடா வளர்க்க ட்ரை பண்ணுவாள். ஸோ ஜென்ரேஷனலா அந்த ட்ராமாங்கிறது எப்படி மாறுபடுதுங்கிறத நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில், நீ நல்ல வேண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஜோயில தட்டி கொடுத்துட்டு போகும்போது அவருடைய கையை நோட் பண்ணுங்க, வாட்ச், அந்த வாட்சை தான் இப்போ ஜோயில் போட்டிருக்காரு. சாரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை தான் ரிப்பேர் பண்ணி ஜோயல் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஜென்ரேஷனலா இந்த வாட்சுமே கடத்தப்படுதுன்னு தாங்க உண்மை. எலி கையிலுமே இந்த வாட்ச் இருக்க வந்து காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வரும். பிரசன்ட் டைம்னா இப்போ இருக்க டைம் கிடையாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜோயல் ஜாக்சனுக்கு வந்து 2 மாதங்கள் கழித்து இந்த கதை கிக் ஆஃப் ஆகுது. இந்த சமயத்தில் ஜோயல் உயிரோட இருக்க அந்த காரணத்தினால ஓப்பனிங் கிரெடிட்ஸ்லயுமே ஒரு முக்கியமான மாற்றம் செஞ்சிருப்பாங்க. ஜோயல் செத்துட்டா கடைசியா அந்த டைட்டில் ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா தான் இருக்கும். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜோயல் அண்ட் எலி 2 பேருமே இருக்க அந்த ஃபங்கஸா மாதிரி இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஜோயல் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சனுக்குள்ள இருக்க நம்ம செத்துக்கு ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எலியோட பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்கு தேவையான கேட்க செத்தால மட்டும் தான் பேக் பண்ண முடியும், ஸ்பெஷல் பர்த்டேவா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஜோயல் சின்னதா ஒரு ஸ்மக்லிங் பண்றாரு. அந்த ஸ்மக்லிங் என்னன்னு கேட்டீங்கன்னா லெகோ பிரிக்ஸ். ஸோ செத்த இதுக்கு முன்னாடி நீங்க எபிசோட் 1ல பார்த்துக்கலாம். பைபிள கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இங்க தன்னுடைய பேரன் பேத்திகளுக்காக சின்ன பொம்மைகளை வாங்கிட்டு இருக்காரு, அதை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. இட் குட் ஒர்க். செத்து ஒரு போலீஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஜோயலோட லுக் மாறுதான் உங்களால் நோட் பண்ண முடியும். பிகாஸ் ஜோயலோட அப்பாவுமே ஒரு போலீஸ் தானே. செத்துக்கு பின்னாடி இருக்க அந்த சரக்கு பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே அஃபிஷியல் டைட்டில்ங்கிறது ஒட்டப்பட்டிருக்காது. எல்லாத்தையுமே இங்கே ஜாக்சனுக்குள்ளேயே ப்ரூவ் பண்ணுறதுக்கானதுனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டைட்டில்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்குமே அஃபிஷியல் பிராண்டிங்கிறது இல்லை. 20 வருஷமா யாருங்க சரக்கு தயாரிப்பா, புரியுதா? ஸோ பர்த்டேக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கேட்க மட்டும் அவர் ரெடி பண்ணாம கூடவே சேர்ந்து ஒரு எலும்பையும் எடுத்துட்டு போறாரு. அந்த எலும்பை தேய்ச்சு தன்னுடைய அந்த கிட்டாரையுமே ரெடி பண்றாரு. ஜோயல் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் எலிக்கு இப்போ கடத்தப்பட போது கேட்கனா ஒரே நாள்ல மறைஞ்சிரும். ஆனா ஜோயல் கத்து கொடுத்த அந்த கிட்டார் லெசனுங்கிறது எப்போதுமே எலியோட மனசுல ஆழமா பதிச்சிருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பக்குவமா ஒரு அமேசிங்கான கிட்டாரை இந்த பக்கம் நம்ம எலிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா எலிக்கு பிடிச்ச அந்த மாத் டிசைனையுமே போடுவாரு. நான் இந்த மாத் டிசைன்லேயே இருக்கக்கூடிய ஒரு கிட்டாரை கண்டுபிடிச்சாதான் நினைச்சேன், பட் வேலை மெனக்கெட்டு அந்த கிட்டாரை ரொம்ப பெர்ஃபெக்டா ரெடி பண்றாரு. பிரைஸ்லெஸ் கிஃப்டா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு போலங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம எலி நான் ஷார்ட் ஸ்லீவ் போடணும்னு ஆசைப்படுறேன், அந்த கடியை நான் வெளில காட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை பர்ன் பண்ணியிருப்பான், கெமிக்கல் பர்ன் பண்ணியிருப்பான். கேம்லையுமே அது நடந்திருக்கும், பட் அது நடந்த விஷயத்த அந்த நடந்த நொடியை இந்த இடத்துல டாமி அண்ட் ஜோயல் வச்சு சூப்பராகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. டாமிக்கும் ஆப்வியஸா எலி இம்யூனுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஜோயல் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவாரு, பட் எதுக்கு இவ பண்ணா அப்படிங்கிற விஷயத்த டக்குன்னு பிடிச்சிப்பாரு. எப்போதுமே ஃபுல் ஸ்லீவ்ஸை போட்டு மறைச்சபடியே வாழ்ந்த முடியாதுல, அதனால அது ஒரு பேர்னா மாத்திடலாங்கிற தாட்டில் தான் அவ பண்ணியிருக்கேன். அதுக்கு சப்போர்ட்டிவாகவும் ஜோயல் இருக்காருங்க. ஸோ ஒரு செகண்ட் அவர் பதறுவாரு, அந்த கண்கள்ல உங்களால அந்த அப்பா பாசத்தை உணர முடியும் நம்புறேன். ஸோ டெக்னிக்கலா இப்போதைக்கு எலி அவளுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, 15th பர்த்டேவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் பண்றா, பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்கேற்ற மாதிரி கேக்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. எலிய எலைன்னு எழுதியிருப்பான். எவன்டா உனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தது, போலீஸா இருந்தா மட்டும் பத்தாது, செத்து பேர ஒழுங்கா எழுத கத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த கடுப்புலயே ஜோயல் போய் கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேக்க நோண்டி தின்ன ஆரம்பிச்சிருவா எலி.
கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எலி இந்த உலகமே அப்போகலிப்டிக்காக மாறின அப்புறம் தான் பிறந்த பொண்ணு. அவளுக்கு இந்த கேக் வெட்டுற பழக்கமே என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இந்த கேக்கை எப்படி வெட்டணும்னா தெரிஞ்சிருக்கோம். அது நம்ம ஜோயலோட தப்பு. பட் அந்த கேக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பான். வெண்ணிலா கேக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா செத்து சாக்லேட் கஷ்டம்ப்பா, வெண்ணிலா வேணா பண்ணி கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இருக்கிறது ஒரே நாளாக இருக்க அந்த காரணத்தினால ஜோயல் அதை வெண்ணிலாவா வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, செகண்ட் பர்த்டேக்கு நம்ம ஜோயல் வெயிட் பண்ணி சாக்லேட் கேக்காக கொண்டு வந்துட்டு பாருங்க. ஒவ்வொரு வருஷம் போக போக உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருக்குங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன்லேயே அவருடைய இந்த கிட்டார் திறமையுமே வெளிக்கொண்டு வந்திருப்பாரு. இதை பார்த்து நம்ம எலியுமே இம்ப்ரெஸ் ஆயிடுவான். ஸோ இதுக்கப்புறம் தான் எலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிட்டார் லெசன்ஸ் எல்லாத்தையுமே போய் நம்ம ஜோயலோட அந்த முக்கியமான சாங்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கணும்னு நம்புறேன். அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோயலோட மெமரிஸாக அவர் கற்றுக் கொடுத்த அந்த கிட்டார் லெசன்ஸ் அண்ட் சாங்ஸ் மட்டும் தான் எலிக்கிட்ட இப்போதைக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் முடிய செகண்ட் இயர் இப்போதைக்கு அவங்க 2 பேருமே வெளியில் கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறான்னு சொல்லாமல் போயிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் ஜாக்சனில் இருக்காங்க எல்லாருமே நம்ம எலி அண்ட் ஜோயலுக்கு பழக்கமாயிருப்பாங்க. அதில் நம்ம ஜெஸ்ஸி கூட எலி அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்த்து ஜோயல் ஜெஸ்ஸி மேலே உனக்கு ஒரு காதல் வருதா அப்படின்னு சொல்லி பேசுவார். ஆனால் எலி லெஸ்பியனுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வரும்போது உனக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லி சூப்பரான ஒரு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. மியூசியத்துக்கு வந்திருப்பாங்க. எலிக்கு டைனோசர்ஸ்னும் பிடிக்கும், ஸ்பேஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். இது எக்ஸாக்டா நம்ம கேம்ல எப்படி பார்த்தோமோ அதே சீனை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லுவேன், லைவ் ஆக்ஷனா ரீமேக் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்கும் அந்த சீன். நம்ம எமோஷனலாகவும் இருக்கும். எலி டைனோசர்ஸை செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே பிளானட்டோரியம் போயிருப்பான். அங்கே தான் அப்போலோ 15ஓட அந்த லேண்டிங் பாடுக்குள்ளேயுமே போய் உட்கார வந்து சீக்கிரம் அமைச்சிருப்பாங்க. பேச பற்றி இவளுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்கிறத சூப்பராகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸா ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போட்டிருப்பான். ஏன்னா இனிமேல் அவன் அந்த பைட் மார்க்கை மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் சீக்வன்ஸ் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ஜோயல் வேற அந்த அப்போலோ லான்ச் வந்து பற்றின ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதை கேட்டு நிஜமாலே ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி அவள் கனவு காணுவா. இந்த சீன்லாம் அப்படியே 1-to-1 நீங்கள் கேமில் என்ன பார்த்தீங்களோ அப்படியே ரெப்ளிகேட் ஆகிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. எலிக்கு இது ஒரு மறக்க முடியாத பர்த்டே ப்ரெசென்ட் அமைஞ்சிருக்கும். போகிற வழியில் அவள் ஒரு இடத்துல நின்று என்னைக்கோ பார்த்துட்டு இருப்பான். மேபி லைக் ஏதாவது ஜாம்பிஸ் தான் வரப்போது நினச்சா வெளில அவள் பார்த்தது ஃபயர் ஃப்ளைஸை. ஒரு கட்டத்தில் நம்மளும் ஃபயர் ஃப்ளைஸ் கூட ஒன்றா தானே இருந்தோம். ஃபயர் ஃப்ளைஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்களா அப்படிங்கிற தாட் அவன் மனசில் இப்போ அலப்பாஞ்சிட்டு இருக்க போல. பட் அதை அப்படியே உள் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த பர்த்டேல நம்ம எலிக்கு 17 வயசு. சொன்ன மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜோயல் சாக்லேட் கேக் கூட உள்ள வருவார். உள்ள வந்தா 2 பொண்ணுங்க சிரிக்கிற சத்தம். எட்டி பார்த்தா உள்ள நம்ம கேட்டு உட்காந்துருப்பாங்க. கேட்டா செகண்ட் எபிசோட்ல பார்த்துருப்பீங்களா, அவங்களே தான். இவ தான் டெக்னிக்கலாக நம்ம எலிக்கு அந்த டாட்டூஸையுமே கொடுத்தவ. இந்த டீனா அந்த எபிசோட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை இந்த இடத்துல திரும்ப போட்டு காமிச்சது நல்லா இருந்துச்சுங்க. உனக்கு 19 அவளுக்கு 17, மைனர் கிட்ட போறியா நீ, வெளிலப்பா ராஸ்கல் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் அப்பாவா பேசுவார். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்து பாருன்னு சொல்லலாம். உண்மையாகவே நம்ம எலியோட அப்பாலாம் கிடையாது. பட் அந்த ஒரு பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. எலி நான் இது சும்மாலாம் ஒன்றும் பண்ணல, எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளில கொண்டு வருவான். ஜோயல் அதை அக்செப்ட் பண்ணாத தான் தெரியும். எலியுமே ஒரு டீனேஜர் போல அப்பா கிட்ட கோச்சு வீட்டை விட்டு வெளில போக ரெடி ஆயிடுவா. நடு ராத்திரி பெய்கிற மழையில கேராஜுக்கு போக ட்ரை பண்ணுவா. கேராஜ்ல ஹீட்டிங் எலிமெண்ட் சொல்லி எதுவுமே இல்லாத சமயத்தில் நாளை காலைல ஆகட்டும், நானே உனக்கு கொண்டு போய் வெளில விடுறேன், கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட்டிவாக தான் அமைவேன், நான் ஏதாவது தப்பா பேசுறதா மன்னிச்சிருன்னு சொல்லி ஜோயலே இறங்கி வருவாருங்க. ஹீ இஸ் ட்ரைங் டு பி பெட்டர் தென் ஹிஸ் டாட். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் அந்த மாத் எதுக்கு நீ வரைகிற, எதுக்கு உனக்கு அந்த மாத் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாரு. மேபி ஒரு புது விஷயத்தை நோக்கி பறக்கணும்னு ஆசைப்படுறியா, அந்த மாத்தை நீ அதுக்காக தான் வரைகிறியான்னு சொல்லி கையில் அவள் போட்டிருக்க அந்த மாத் டேட்டூவுமே பார்ப்பாரு. ஏன் இவ்வளோ அந்த மாத் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கான்னு சொல்லி அடுத்த நாள் கெயில் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் இந்த மாத்துங்கிற ஒரு விஷயம் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கெயில் ஒரு புக் படிச்சுட்டு இருப்பாங்க, எர்த் அபைட்ஸ்னு. அந்த புக்கை நான் படிச்சது இல்லைங்க. ஆனால் அந்த புக்கோட பிளாட் லைன் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு நோயால் உலகமே அழிஞ்சு போஸ்ட் அப்போகலிப்ஸ்க்குள்ள போய் அங்கே இருக்க ஹியூமன் சிவிலைசேஷன் என்ன மாதிரி பில்ட் ஆகுதுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ண ஒரு கதை. அந்த கதை தான் லிட்டரலி லாஸ்ட் ஆஃப் அஸ் கதையுமே. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. இது 1940s வந்துருச்சு போல. மேபி லாஸ்ட் ஆஃப் அஸ் உருவாகிறதுக்கு இந்த புக்குமே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம், இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம். எலி இந்த மாத் மேலே ரொம்பவே இம்போஸ்டாக இருக்கேன், அதனை புது பிறப்புக்கான அடையாளமா அப்படின்னு சொல்லி ஜோயல் கேட்க, மாத் டிஃபைன்ஸ் டெத்துன்னு சொல்லுவாங்க. சாவை குறிக்கிறது தான் மாத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா புழுவாருது மாத்தா மாறிட்ட அப்புறம் அந்த மாத்து வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி எதுவுமே சாப்பிடாது, சாவை நோக்கி மட்டும் தான் அதோடைய வாழ்க்கையை பயணிக்கும். ஸோ அதை தான் குறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டோடனே லைட்டாக நம்ம ஜோயிலும் ஷாக் ஆகிட்டாங்க கிளம்புவார். பட் உண்மையிலேயே நம்ம எலியோட மனசில் மாத் எதை டிஃபைன் பண்ணுதுன்னா ஃபயர் ஃப்ளைஸை தான். அண்ட் ஆல்சோ எல்லாத்துக்குமே ஒரு வகையான பர்பஸ் இருக்கும். மாற்றி என்னதான் பிறந்த உடனே சாகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு பர்பஸ்ங்கிறது இருக்குல்ல, அதை தான் குறிக்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம எலி ரொம்பவே ஃபிலாசபிக்கலாக அந்த ஒரு டயக்ராமை வரைஞ்சிட்டு இருப்பான். இது நம்ம ஜோயிலுக்கு புரியல பார்த்தீங்களா. எலி இப்போதைக்கு அவளுடைய ரூம்ல இருந்து கேராஜுக்கு மாறிடுவான். கேராஜுக்கு போன உடனே நம்ம ஜோயில் கிட்ட சில விஷயங்களை கேட்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் போட்டுட்டு இருப்பான். அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பூராவுமே சால்ட் வாட்டர் பற்றின கேள்வியாக தான் இருக்கும். லைக் நாம வரதை இந்த ஃபயர் ஃப்ளைஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா ரைடர்ஸ் வர விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கலையா, என்ன நீங்களும் மார்லினும் காப்பாற்றி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மார்லின் மட்டும் எப்படி செத்தாங்க, அத்தனை ஃபயர் ஃப்ளைஸும் எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி
இத்தனை கேள்விகளை அடுக்கடுக்க நம்ம ஜோயில் கிட்ட கேட்கணும்னு நினைக்கும் போது கரெக்டாக ஜோயில் வந்து கதவை தட்டி, உனக்கு 19 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் வீட்டுக்குள்ளேருந்து என்ன பண்ண போகிறேன், என் கூட பெட்ரோலுக்கு வா, பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜோயல் எலி அங்கேருந்து பெட்ரோல் கூட்டு போவார் தன்னுடைய கண்காணிப்பில். ஸோ போகிற வழியில் எப்படி நம்ம பெட்ரோல் பண்ணணும், எப்படி ட்ரெயில்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து தான் போவார். இப்போவே கேட்டலாமா அப்படின்னு நம்ம எலி அந்த கேள்விகளை கேட்க வாய் எடுத்துருவாங்க. அப்போ தான் இந்த பக்கம் அந்த ரேடியோ காமில் யூஜினும் ஆடமும் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உடனே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜோயல் ஃபர்ஸ்ட்டு நம்ம எலியை வீட்டுக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவார். பட் எலி, நான் இப்போதைக்கு இங்கே உன் மகளாக வரல, உங்கள் பார்ட்னராக வந்திருக்கேன். ஸோ 2 பேரும் ஒன்றா இருந்தால் மட்டும் தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே யூஜினை பார்க்க போவாங்க. ஆடம் செத்துருவாரு. யூஜின் மட்டும் உயிரோட இருக்க மாதிரி தெரியும். சுற்றி எந்த ஒரு கிளிக்கர்ஸ் எந்த ஒரு ஜாம்பிஸும் இல்லாத சமயத்தில் நீ கிளீனாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜோயல் கேட்க, யூஜின் வாஸ் நாட் கிளீன், கடிப்பட்டிருப்பாரு. ஸோ சாவர நிலைமையில இருக்க அந்த மனுஷன் கடைசியாக எதிர்பார்த்தது என்ன தெரியுமா, அவருடைய பொண்டாட்டியை பார்க்கணுன்னு. என்னை எப்படியாச்சும் சேஃபாக கட்டி கொண்டு போய் என் பொண்டாட்டி முன்னாடி இறக்கிடுங்க, அவன் முகத்தை பார்த்து நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லி ஜோயல் கிட்ட கெஞ்சுவாரு. இப்போ ஜோயல், உன்னை கொண்டு போய் நான் ஜாக்சனை பலிக்கடை ஆக்க முடியாது, அது சேஃபஸ்டான ஒரு பிளேஸாக இருக்கு, ஸோ வேற வழியிலப்பா, நீ செத்து தான் போகணும் அப்படின்னு சொல்ல நம்ம எலி தான் கொஞ்சம் இறங்கி வந்து யூஜினோட கையை நீட்டு 1லேருந்து 10 வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி இவ ப்ரீவியஸாக அந்த கடிப்பட்ட அந்த சுச்சுவேஷனில் மார்லின் ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணுவாள். அந்த டெஸ்டிங்கை யூஜின் மேலே பண்ணுவான். யூஜினும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ஜாக்சனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி குதிரை எடுக்க போவாங்க. போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம ஜோயிலை பார்த்து தான் போவாங்க. ஜோயிலும் சத்தியமாக நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ப்ராமிஸ் பண்ணுவார். ஏன் போயின்னு சொல்கிறேன்னா, இந்த எலி கிளம்பிட்ட அப்புறம் அமைதியாக நம்ம யூஜினை ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு கூட்டு போய் பட்டுன்னு சுட்டு கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல அவங்க பேசுகிறது எல்லாமே எமோஷ்னலாக இருந்தாலும் ஜோயல் நினச்சிருந்தா இவனை கடைசியாக அவனுடைய பொண்டாட்டியை பார்க்குற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கலாம். ஜாம்பியாக மாறி இருந்தாலும் உங்களுடைய மூளையை வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி கண்ட்ரோல் எடுக்காது. ஸ்டில் நீங்கள் கான்சியஸாக தான் இருப்பீங்க. கெயிலை பார்க்க வச்சு கொலை பண்ணியிருந்தா கூட பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் ஜோயல் கல் மனசுக்காரனா யூஜினை சுட்டு கொண்டிருப்பாரு. இதுலேருந்து முக்கியமாக சொல்ல வர்றது என்ன தெரியுமா, ஜோயல் பொய்யை கூட உண்மையாக சொல்லக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஹி இஸ் நாட் அ குட் பர்சன். ஜோயல் எப்போதுமே நல்லவன் கிடையாதுங்க. அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஜோயல் இஸ் நாட் அ குட் கை அண்ட் ஆல்சோ ஹி இஸ் நாட் அ பேட் கை. சந்தர்ப்பம் தான் அவரை நல்லவனும் கெட்டவன் மாற்றி நம்ம கண்ணில் காமிக்குது. இதான் நம்ம எலி வந்து பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. கொல்ல மாட்டோம் சொல்லிட்டு கொண்டுட்டல நீ அப்படிங்கிற அந்த ஷாக்கோடையே இந்த பாடியை கொண்டு போய் கெயில் முன்னாடி ஒப்படைச்சு கெயில் கிட்ட நடந்த விஷயத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி சொல்வார் ஜோயல். பச்சையாக போய் சொல்வார். கெயிலுமே இதை நம்பி ஜோயலே கட்டி பிடிச்சிருப்பாங்க. உன் புருஷனை கொண்டவனே கட்டி பிடிக்கிறியே அந்த தாட்டில் தான் எலி நடந்த விஷயங்களை உண்மையை சொல்ல கெயில் செம்மகாண்டாகி ஜோயில ஒரே அரைஞ்சு என் கண்மனை நிற்காத இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருப்பாங்க. ஏன்டா தேவையில்லாம யூஜினோட கதையெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். பட் இப்போ தாங்க புரியுது எலிக்கு ஜோயல் மேலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கேன். அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துற விதமா எவ்வளோ பச்சையாக ஓப்பனாக சத்தியம் பண்ணியும் போய் சொல்கிறானே, அப்போ என்கிட்ட எவ்வளோ போய் சொல்லியிருப்பான் அப்படின்னு ஒரு தாட்டை எலியோட மைண்டில் கொண்டு வரதுக்காக தான். கேமில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது. அதுக்கு பதிலாக டேரெக்டாகவே எலி அங்கேருந்து கிளம்பி சால்ட் லேக் சிட்டிக்கு போயிருப்பாங்க. அவ்வளோ தூரம் போயிருப்பாங்க. பட் அவ்வளோ தூரம் இந்த கதையை கொண்டு போக வேணாமேன்னு சொல்லி இந்த ஜாக்சனுக்குள்ளே முடிக்க வைக்கிறதுக்காக தான் யூஜினோட அந்த டெத்தும் நம்ம ஜோயல் சொன்ன அந்த பொய்யும் எலியோட சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அகெயின் ஒரு அமேசிங்கான ரேட்டிங் தான் நான் சொல்வேன். இதில் செம்ம காண்டான நம்ம எலி. அதுக்கப்புறம் ஜோயல் கூட பெருசாக எங்கேயுமே பேசுறதில்ல. அண்ட் அவன் மைண்டுக்குள்ளேயுமே ஜோயல் ஒருவேளை என்ன உண்மையிலேயே 5 லேக்ஸ் கிட்ட வந்து காப்பாற்றி போய் சொல்லியிருப்பானோ அப்படி ஒரு தாட்டுமே ஓடிட்டு இருக்கும் போல. அப்படியே ஒரு 9 மந்த்ஸ் கழிச்சு ப்ரெசென்ட் டைம்லேருந்து வரோம். ஜாக்சன் அட்டாக்கு முன்னாடி ஜோயல் டெத்துக்கு முதல் நாள் அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுங்கிறது போயிருக்கோம். அதில் செத்துக்கும் எலிக்கும் நடந்த அந்த பிரச்சனையை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சிருப்பாங்க ஜோயலோட பெர்ஸ்பெக்டிவ்ல. அண்ட் ஆப்வியஸாக செத்துமே போலீஸாக இருக்கும்போது அவங்க அப்பாவும் அடிக்கடி ஞாபகம் வந்துருப்பார் போல. அவங்க அப்பா பேரை வச்சே அந்த 2 காட்டு காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஜோயல் செஞ்ச ஒரு விஷயம் எலிக்கு பிடிக்கல. ஸோ அந்த இடத்துல நம்ம ஜோயல் அமைதியாக கடந்து போய் கிட்டார் வாசிக்க ரெடியாக இருப்பார். அப்போ தான் கரெக்டாக நம்ம எலியுமே உள்ள வந்து நடந்த எல்லா விஷயங்களையுமே பேசி அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு ஒற்றுமைங்கிறது உருவாக்க பார்க்கும். அங்கே தான் நம்ம ஜோயல் காஃபியுமே குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எலிக்கு காஃபி பிடிக்காது. சீசன் 1லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஜோயலுக்கு அந்த காஃபி டேஸ்ட் பிடிக்கும். கஷ்டப்பட்டு நான் தேவையில்லாத விஷயத்தை ட்ரீட் பண்ணி இந்த காஃபியை வாங்கினேன், பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்படி வாங்கின அந்த காஃபியை தான் எலி இந்த பக்கம் ஜோயலோட அந்த கல்லறைக்கு முன்னாடி வச்சுட்டு போகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஜோயலுக்கு எந்த அளவுக்கு காஃபி பிடிக்குங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம எலியோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் பெட்ரா பாஸ்கல் அவருடைய அந்த ஆக்டிங்குமே பாராட்டி ஆகணுங்க. 2 பேரும் பெருசாக இந்த டைலாகும் பேசியிருக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் கடைசி நடந்த ஒரு 10 நிமிஷம் சீக்வன்ஸில் ஒரு 4 டைலாக் தான் பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி எல்லாமே வெறும் கண்களாலே பண்ண ஆக்டிங். இந்த இடத்துல நடந்த எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லனா 2 பேருக்குள்ள இந்த உறவே முறிச்சிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி உண்மையை கேட்பான். முழுசாக ஒரு டைலாக கூட சொல்ல மாட்டாங்க. என்ன குணப்படுத்திருக்க முடியுமா, மார்லினை 5 லேக்ஸை கொன்னது அப்படின்னு சொல்லி அந்த டைலாக்ஸை பாதியிலே முடிக்க அது எல்லாத்துக்குமே வரும் கண்களாலேயே நம்ம பெட்ரா பாஸ்கல் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. நடிகன்டா நீ நடிகன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல நம்ம எலிக்கும் உண்மை தெரிய வந்துருச்சு. இவளை வச்சு ஒரு வேக்சினை உருவாக்கி இருக்கலாம். பட் அவள் செத்துருவான். நான் செத்தாலும் பரவாயில்ல, அது ஒரு பர்பஸோட இருந்திருக்கும். இந்த ஹியூமனிட்டியை நல்லா காப்பாற்றிருக்க முடியும்.
அதை என்கிட்ட பறிச்ச பற்றியா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் கிட்ட அவள் எதிர்த்து பேச ஜோயல் சிம்பிளாக தான் ஒரு விஷயத்தான் சொல்லுவார். நான் உன் மேலே காட்டின அந்த அன்பு அளவிட முடியாதது. எனக்கு திரும்ப அப்படி ஒரு ஆப்ஷன் கிடச்சி உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா இப்போ செஞ்சுட்டு நான் திரும்ப செய்யக்கூடியவன் தான். ஐ வில் டூ இட் ஆல் ஓவர் அகெயின் அப்படின்னு திரும்ப தைரியமாக சொல்லுவாருங்க. ஏன்னா அந்த அன்பை மாற்ற முடியாது. அந்த அன்பின் பேரில் ஜோயல் செல்ஃபிஷ் தான். பட் அந்த ஒரு விஷயம் இவளுக்கு இப்போதைக்கு புரியாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு உனக்கான ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த அன்போட வலி உனக்கு புரியும். அந்த சமயத்தில் என்னை விட நீ பெட்டராயிடு அப்படின்னு ஜோயலோட அப்பா அவருக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அப்படியே இப்போதைக்கு எலிக்கிட்ட நம்ம ஜோயல் கடத்துறாரு. ஜென்ரேஷனலாக அந்த ஒரு விஷயம் பரவிக்கிட்டே இருக்குங்க. எலியுமே என்னால் உன்னை மன்னிக்க முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதோட இந்த எபிசோட் முடியுது. ப்ரெசென்ட் டைமுக்கு வரோம். எலி நோராவை அடி பொழந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி இப்போ தேட்டருக்கு போயிட்டு இருப்பான். ஆனால் கேமில் அதை காட்டின விதம்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். எலி கையில் காலில் எல்லாத்தையுமே ரத்த வெள்ளத்தோட வருவான். பட் இங்கே மழை பெய்கிற மாதிரி அந்த மாற்றி அமைச்சிருக்காங்க. உண்மையில சொல்ல போனோம்னா இந்த பாஸ்ட் டைம் லைன் ஜோயலோட எலி இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ அமேசிங்காக எழுதியிருக்காங்க. ப்ரெசென்ட் டைமில் இருந்தாங்க பெருசாக அடி வாங்குது. பார்க்கலாம் அடுத்த எபிசோட் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. ஓரளவே ஒரு செம்ம சாலிடான ஒரு ஹார்ட் வார்மிங்கான எபிசோடுன்னு சொல்லலாம். டைம் இருக்கவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மிக்கில் காம் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விட மீ பற்றி தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.